விமர்சனங்கள் வைக்கப்படும் பொழுது அதை எதிர்த்த காலம் போய் உள்ள குமுறலை முன்வைக்கும் போது கூட அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறான். உங்க எம்எல்ஏ, உங்க தொகுதி எம்எல்ஏ, அவங்கள நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு தான் அவர் வந்து அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க வந்தார். அப்பயே அந்த வீடியோ எடுத்தீங்க. ஒரு பிரைவேட் டிஸ்கஷன், நான் சொல்லலை, அது பிரைவேட் டிஸ்கஷன். யார் சொல்றான்? ஒரு பிரைவேட் டிஸ்கஷனை வெளியிட்டான்ல, உங்க கட்சிக்காரனா தான் நடவடிக்கை எடுக்க மாட்டியா? அப்போ கொங்கு பெல்ட்ல வானதியா அண்ணாமலையான், இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி கூட இருக்குன்றதெல்லாம் சொல்றாங்கல்ல. இப்படிப்பட்டவர் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு? இது வெறும் வானதியை ஜிலேபி சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கா? இப்போ அவருக்கு கூட குத்த ஆரம்பித்திருக்குது ஜிஎஸ்டி. தப்பா தகவல் தரீங்கன்னு கேட்டாதான் பிரச்சனை ஆகுது. பண்ணுக்கு தனியா டாக்ஸ் இல்ல, கிரீமுக்கு தனியா இல்ல, பண்ணுக்குள்ள கிரீம் வச்சுட்டா டாக்ஸ் ஆயிருதுன்னு கேட்டாதான் கோபம் வருது அவங்களுக்கு. அவங்க கோவப்படவே இல்லையே, சிரிச்சாங்களே. அதனாலதான் அவங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவையில் தொழிலதிபர்களுடான கலந்துரையாடலில் கலந்துக்கிட்டாங்க. திரு சீனிவாசன், அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர், ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கிறவர், நிர்மலா சீதாராமன் இருக்கும்போதே சில விஷயங்களை, ஜிஎஸ்டி விஷயம் சம்பந்தமாக சில விஷயங்களை முன் வச்சார். அதற்கு நிதியமைச்சர் ஒன்றும் பெரிய பதில் சொல்லலை. அதன் பிறகு அவர் தனியாக சந்தித்து அவர் மன்னிப்பும் கூட கேட்டிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி இது வந்து ஒரு அரகன்ஸ், ஒரு அராஜகம்லாம் விமர்சிச்சிருக்காரு. இந்த மாதிரி சிறிய முதலாளிகள் வந்து மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் பெரிய முதலாளிகளுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரிப்பீங்களா அப்படின்லாம் பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் தரப்புல இருந்தும் வானதி சீனிவாசன் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை? அதாவது அடிப்படையிலேயே இது வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு வைக்கிறாங்க. முதல்ல அங்கேருந்து தான் நம்ம துவங்கணும். டிஸ்கஷனுக்கு தகுதியானவர்களா, பாசிச கொள்கை உடையவர்கள், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் ஃபெயிலியர் ஆகுதுல்ல. அங்கே தானே தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியும். இதுக்காக இந்த பிரச்சனைக்காக தான்டா நான் வர்றதே இல்லை அப்படின்ட்டு மோடி. இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் ஒன்று ஆர்கெஸ்ட்ரேட்டடாக தான் இருக்கும். யார் பேசணும், யார் என்ன சொல்லணும் அப்படிங்கிற தகவலோடு தான் வரணும். ஒன்று மோடி வந்தால். அப்படி இல்லாமல் வரும்போது தான் அந்த சித்திகி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து அமெரிக்காவில் கேள்வி கேட்டு அந்த மாதிரி இங்கேயும் ட்ரோல் பண்ணி அமெரிக்காவே நம்மளை கண்டிச்சது பாருங்கள். அதுவும் மோடியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையில் ஒன்று. வெளிநாட்டில் வந்து ஒயிட் பேலஸ் வந்து நம்மளை, வெள்ளை மாளிகையிலேருந்து நம்மளுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அது என்ன அப்படின்னா, 2018 மோடியோட ஒரு ட்வீட் போட்டார். இந்த அரசை விமர்சியுங்கள், விமர்சனம் தான் இந்த, எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தது. அந்த ட்வீட்டை வந்து இப்போ கூட இது பண்ணுறாங்க. ஐ வாண்ட் திஸ் கவர்மெண்ட் டு பி கிரிட்டிசைஸ்ட், கிரிட்டிசிசம் மேக்ஸ் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் அப்படின்றார். இதை திரும்ப திரும்ப படிக்கும்போது கூடுதலாக சிரிப்பு வருது. ஏன்னா விமர்சனத்தை விட்டுருங்க, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாரா, கிரீவன்ஸை முன் வச்சாரா? அவர் வச்சது கிரீவன்ஸ். அவர் சொன்னது ஒரு என்ன சொல்றது, அவருடைய மனக்குமுறல். அதை வந்து விமர்சிக்க கூட இல்லை. ஜிஎஸ்டி வேண்டான்னு கூட அவர் சொல்லல, ஒரே மாதிரி வைங்கன்றாரு. எனக்கு என்ன அதிகமா கூட ஆக்குங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 5 12 கிரீம்ல வைக்கிறதுக்கு முன்னால பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை, கிரீமுக்குள்ள நுழைச்சதுக்கு பின்னால ஜிஎஸ்டி இருக்கு, இதனால மிஷின் கன்ஃபியூஸ் ஆகுது. அவர் கவலை அதுதான். அவரும் ஒரு முதலாளி தான். அப்படி பார்த்தா அவர் ஒரு முதலாளி. அதுவே கூட விமர்சனமாச்சு. இவரு ஜிஎஸ்டியால கஷ்டப்படுற முதலாளிகளுக்காகவோ இல்லை அதனால கஷ்டப்படுற சாமானியர்களுக்காகவோ பேசல, கம்ப்யூட்டர் கஷ்டப்படுதுன்னு பேசுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனமா கூட வந்துச்சு. அதாவது அடிப்படையில் ஒரு முதலாளிக்கு கம்ப்யூட்டர் குழம்புங்கிற கஷ்டத்தையே ஏற்க முடியலையே, அதை பே பண்ணி வாங்குறவங்களுடைய கஷ்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வெறும் குழப்பம் என்பது வேறு, கடினமாக ரத்தத்தை வந்து வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச பொருளாதாரம் என்பது வேறு இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரே கொலாப்ஸ் ஆகுதுன்னா ஒருவனுடைய பொருளாதாரம் எப்படி கொலாப்ஸ் ஆகும்? பன்னுலாம் எவ்வளோ அடிப்படையான பொருள். அவங்கெல்லாம் வந்து சரிங்க, நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் எந்த முதலாளியுமே வந்து பெருசாக ரசிக்காதவன். ஏன்னா வந்து அவர்களை பொறுத்தவரை சாமானியர்களுடைய வழியின் மீது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்குன்னு தெரியாது. இப்போ நேற்று கூட பாருங்கள், அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ட்விட்டர் ஹேண்டலில் வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். க்ரீம் ப்ளஸ் பன் இஸ் ஈக்குவல் டு க்ரீம் மைனஸ் பன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு பயங்கரமாக இதை பயன்படுத்தி ஒரு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த த்ரூ ராட்டி வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நம்ம வந்து எலக்டோரல் ஆட்டோக்ரஸியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போவதில் 10 புள்ளிகள் இருக்குது, அதில் 8வது புள்ளியில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னாரு. என்னை கேட்டால் 9வது புள்ளி நகர்ந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். கிரிட்டிசிசம், விமர்சனம் வைத்து கேள்வி கேட்கப்படும் போது எச்ராஜா மாதிரி ஆளுங்கள்லாம் ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யூ மஸ்ட் கைண்ட்லி சேஞ்ச் யுவர் ஆன்டி மோடி மைண்ட் செட், யுவர் ஆன்டி இண்டியன் அப்படின்னாரு. விமர்சனங்கள் வைக்கப்படும் பொழுது அதை எதிர்த்த காலம் போய் உள்ள குமுறலை முன்வைக்கும் போது கூட அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, 9வது ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இல்ல அதுக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அவர் மன்னிப்பு கேட்டது வந்து அந்த விஷயத்துக்காக இல்ல, அவரு ஜனரஞ்சகமான ஒரு விஷயத்தை பேசினாரு, அதை வந்து எல்லாருமே பார்த்தாங்க, ஒரு டிஸ்கஷனுக்காக தானே அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஜிஎஸ்டி மேலே நீங்கள் விமர்சனங்கள் வைங்க ஏற்றுக்கலாம், ஆனால் ஒரு உங்கள் எம்எல்ஏ, உங்கள் தொகுதி எம்எல்ஏ அவங்கள நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு தான் நிதியமைச்சர் கேட்டாங்க, அதுக்காக தான் அவர் மன்னிப்பு கேட்டார். அவங்க பாயிண்ட்டுக்கே வந்துடும். அப்படி என்ன பேசினார் அவர்? இல்லை உங்கள் எம்எல்ஏ இப்படி வராங்க, அவங்க எம்எல்ஏ வந்து ஸ்வீட்டு கேட்குறாங்க, காரம் கேட்குறாங்க அப்படின்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க தொகுதி எம்எல்ஏ பேசுறதுன்றது இது எனக்கு புரியல. திடீர்னு சொல்றாங்க ஒரு பெண் எம்எல்ஏங்கிறதால அப்படி பேசுறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஆம்பளை எம்எல்ஏ வந்து ஸ்வீட்டு கேட்கறாரு, காரம் கேட்கறாருன்னு சொன்னா சரியா? இல்லை அப்படி பேச முடியுமா? ஒரு ஆணை பேச முடியுமா ஒரு சமூகம்? ஏன் பேசலாமே, ஏன் பெண்ணை பேசுறது தான் தப்புங்கிறீங்களா? இல்லை சார், இதில் எனக்கே புரியல. உங்கள் எம்எல்ஏ வராங்க, ஸ்வீட்டு காரம் சாப்பிட்றாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறவர் என்ன சொல்கிறாரு, நார்த் இந்தியாங்கிறதுனால தான் இந்த நார்த் இந்தியன் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் இதில் வந்து ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்குறேன், அப்படி தானே சொல்கிறார். டிஸ்கஷனை பற்றி தானே அவர் பேசுகிறாரு. இது மடைமாற்றக்கூடிய வழி. அப்போ நான் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். சரி, அவர் வந்து அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க வந்தார், அப்போயே அந்த வீடியோ எடுத்தீங்க. சரி, அந்த வீடியோ எடுத்ததை விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு இல்லை எங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, எம்எல்ஏவே இப்படி பேசிட்டாரு அப்படின்னு, அவங்க யாரோ அதை வீடியோ எடுத்து இருக்காங்க. உங்கள் ஆதங்கத்துக்காக இப்போ அண்ணாமலையோட பேச்சுக்கு வருவோம், இப்போ அண்ணாமலையோட ட்வீட்டுக்கு வருவோம். மரியாதைக்குரிய முதல்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவர் யாரை போடுறாருன்னா, இது வந்து வேற கணக்கு. இது கொங்கு பெல்ட்டில் வானதியா அண்ணாமலையான்னு 2 பேருக்கு இருக்கிற பஞ்சாயத்து தான் இது சப்ஜெக்டே. இது இப்போ நடக்கிற எல்லா வீடியோவையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு ஹனி ட்ராப் எக்ஸ்பர்ட் தான் வந்து அண்ணாமலை. யூகேல இருந்தாலுமே இங்கே ஒரு வீடியோ பஞ்சாயத்து வந்திருக்கு, தலை நீ உள்ளே இறங்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டார். இப்போ உள்ளே இறங்கி ஊருக்கு முன்னால் முந்திக்கிட்டு இந்த வீடியோ வெளியானதுக்கு மன்னிப்பு கேட்குறேங்கிறார். இங்கே நீங்கள் ரொம்ப உற்று கவனிக்கணும் ஒரு விஷயத்த. அது வந்து இட் இஸ் அ பர்சனல் மீட்டிங் டிஸ்கஷன், பர்சனல் டிஸ்கஷன் அப்படிங்கிறார். நிர்மலா சீதாராமன் என்பவர் என்னுடைய அறிவு சரி என்றால், as far as my knowledge is concerned, ஒரு 3வது அல்லது 4வது இடத்தில், பிரதமருக்கு அடுத்து 3வது அல்லது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர். அந்த அமைச்சரோடு தமிழ்நாட்டிலே பல தொழிலதிபர்களில் ஒரு முக்கிய தொழிலதிபராக கருதப்படக்கூடிய, ஏன் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் வராங்கன்னா அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கான ஒரு தகுதியில் உள்ளவர், நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலதிபர் அவர். அந்த 2 பேரும் ஒரு பிரைவேட் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதை வந்து வீடியோ எடுத்தது யாரு? கட்சிக்காரங்களாம் பின்னாடி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அது நான் பிரச்சனையா சொல்லலை. அதை வெளியிட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மானங்கட்டத்தனமா பேசலாமா? நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? நடவடிக்கை எடு. ஏன் ஒரு பிரைவேட் டிஸ்கஷன், நான் சொல்லலை, அது பிரைவேட் டிஸ்கஷன் யார் சொல்றா? நிதியமைச்சரே சொல்றாங்க, அண்ணாமலையே சொல்றாரு. ஒரு பிரைவேட் டிஸ்கஷனை வெளியிட்டான்ல, உங்க கட்சிக்காரன் தான் நடவடிக்கை எடுக்க மாட்டியா? அப்போ எதுக்கு மன்னிப்பு போடலாங்கலாம் எதுக்கு? நடவடிக்கை எடுத்தா தெரிஞ்சிருக்கல எவன் வெளியிட்டான்னு. யாரை முட்டாளாக்குறீங்க? அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க. இந்த விஷயத்தை இப்படியே விடணுமா? வி ஷுட் லே ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ட்வீட்ல. இந்த மேட்டரை இப்படியே விடணுமா? ஏன் விடணும்? ஏப்பா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து எளிமையாக்குறோம், வரி விதிப்பை வந்து எளிமையாக்குறோம்னு சொல்லி தான் நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனக்குமுறல் தான் ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டியை பற்றி ஒரு நபர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார், அது தேசம் முழுக்க பேசு பொருளாகி இருக்கிறது. இதை அப்படியே விட்டுருணுமா? ஒரு மாற்றாந்தாயுடைய கொடுமையால் ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார், அதை வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. அதை ஒரு ஷார்ட் கிளிப்பாக தனக்கு வேண்டிய மாதிரி அதை டாக்டர் பண்ணி ஒரு டாக்டர் வீடியோவை எடுத்துகிட்டு வந்து போட்டு, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன், சம்சா சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன்லாம் நீ பெரிய கலவரம் பண்ணிய, அதை நீ விட மாட்ட. இவ்வளோ பெரிய இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வியாபாரிகள், எம்எஸ்எம்இஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஹோட்டலியர்ஸு, அவங்களுடைய ஒரு டிஸ்கஷன் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்கூடாதா? அவர் கேட்ட கேள்விக்கு சரிங்க, அதுக்கு தானே அவர் மன்னிப்பு கேட்டார். ஜிலேபி சாப்பிட வந்த வானதி சீனிவாசனுக்கு தானே மன்னிப்பு கேட்டார். அப்புறம் ஏன் அவர் தொடர்பு கொண்டு பத்திரிகையாளர்கள், இந்தியா டுடே பிரமோத் சொல்கிறாரு பாருங்க, பத்திரிகையாளர்கள் தொடர்பு கொண்டோம், நாங்கள் தொடர்பு கொண்டு இந்தியா டுடேல வந்து அவர் சொல்கிறார், நாங்கள் தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக விளக்கம் தர சொல்லி கேட்டால் 2 days நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறேன். ஏன் ஓடினார் அவர்?
நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைன்னாரு. ஜிலேபி சாப்பிட்டீங்களா நிர்மலா? இவர் அந்தமா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஜிலேபி சாப்பிட்டது கேட்டதுக்காக நைட்லாம் தூங்கல அவர். இல்ல வானதி இன்னொன்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு தெரிஞ்சவர் தான், நண்பர் தான். இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி கூட இருக்குன்றதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா, அது நான் இப்போ இதெல்லாம் எனக்கு தான் பதில். இப்படிப்பட்டவர் ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு? இது வெறும் வானதியை ஜிலேபி சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கா? இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு ஹைலைட் சொல்லவா? அந்த அவங்களுடைய வானதியுடைய பதிலில், அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உடையவர், அவர் தெரிந்தவர், நண்பர். இப்போ அவருக்கு கூட குத்த ஆரம்பித்திருக்கிறது ஜிஎஸ்டி. நான் அதாவதுங்க எப்பவுமே அதாவது ஜிஎஸ்டிக்கு பரம விரோதியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த நேரத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மத்தபடி அவர் சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தானே நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஜிஎஸ்டிக்கு பரம விரோதிங்க தப்பான்னு கேட்குறேன். ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பிரியாணி கடைக்காரர் இருக்கு, சென்னையில் ஒரு பிரியாணி கடைக்காரர் இருக்கு. ஒரு மாசத்துக்கு என்னுடைய நினைவு சரியா இருந்தால் 1 கோடி நினைக்கிறேன். 1 கோடி என்னுடைய நினைவு சரியா இருந்தால் 1 கோடியோ 2 கோடியோ கட்டுறாரு. அவருக்கு விருது கொடுக்குறாங்க. ஒரு பிரியாணி கடைக்காரரு ஜிஎஸ்டி 2 கோடி கட்டுறாரு. எவ்வளோ பெரிய பணங்க. மக்கள் வரி பணத்துலேருந்து அதுக்கு வந்து விருது கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அவர் கரெக்டாக பே பண்ணுறாரு, வேறு வழி இல்லை, பே பண்ணுறாரு. 5%. இதுவே டூரிசம் அப்படிலாம் போனீங்கன்னா 18%. அது திரும்ப அதை கிளைம் கூட பண்ண முடியாது. போனது தான். டூரிசம்லாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் போனது தான் 18% அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே டிடெக்ட் ஆயிரும். எப்படியெல்லாம் கொடூர கொள்ள. நான் ஜிஎஸ்டிக்கு எதிரானவன் தான். இப்போ ஜிஎஸ்டிக்கு எதிரானவங்களுக்கு இது சாதகமாக அமைந்தால்தான் என்ன? எனக்கு புரியலையே. அதுதான் நான் சொல்கிறேன். எதுக்கு நரேந்திர மோடியுடைய அந்த ஃபர்ஸ்ட் ட்வீட்டை படித்து காட்டினேன், 2018 ட்வீட்டை படித்து காட்டினேன். ஐ வாண்ட் திஸ் கவர்மெண்ட் டு பி கிரிட்டிசைஸ்டு. நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணால் என்ன? ஜிஎஸ்டிக்கு எதிராக நாங்கள் இருந்தா என்ன? ஜிஎஸ்டி வேற என்ன வார்த்தை? என்ன கரெக்டான வார்த்தை சொன்னீங்களே? ஜிஎஸ்டிக்கு பரம விரோதி. பரம விரோதியா இருந்தா என்ன? ஏழை எளிய மக்களுக்கு பரம விரோதியாக ஜிஎஸ்டி இருக்கும்போது அதே ஜிஎஸ்டிக்கு நாங்கள் பரம விரோதியாக இருந்தால் என்ன தப்பு? நடுத்தர வர்க்கத்தினுடைய முதுகந்தண்டை உடைக்கக்கூடிய பரம விரோதியாக ஜிஎஸ்டி இருக்கும் பொழுது அதே ஜிஎஸ்டிக்கு பரம விரோதியாக நாங்கள் இருந்தால் என்ன தப்பு? அதுதானே ஒரு முறையான எதிர்க்கட்சிகளுடைய வேலை. நீங்க நான் ஒரு ஆர்கியூமெண்ட் சேர்க்காக கேட்குறேன். ரொம்ப குறைவாகவே நீங்கள் வரி விதிப்பை வைத்திருந்தாலும் அதை எதிர்க்குமா இல்லையா ஒரு எதிர்க்கட்சி? ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். எதிர்க்கட்சியுடைய வேலை என்ன? முடிந்த அளவுக்கு ஆளுங்கட்சியை மக்கள் மீது ஒரு தெனாவட்டாக மக்கள் மீது எந்த சுமையும் சுமத்தி விடாத அளவுக்கு கண்காணித்துக் கொள்வதுதான் இருவருடைய வேலையுமே. ஜிஎஸ்டி நிர்ணயிக்கிறது அப்படின்றது பிஜேபி ஆளும் கட்சி அப்படின்றது மட்டும் நீங்க நினைக்காதீங்க, பிஜேபின்றது நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு, ஃபிட்மென்ட் கமிட்டி தாண்டி வருது, அப்புறம் லீகல் கமிட்டி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே இது வருது நடைமுறைக்கு. சரி, நான் இன்னும் எளிமையாக இதுக்காக நான் ஒன்று கேட்குறேன். இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் அப்படியா? அரசனுடைய எல்லா பாலிசி டிசிஷனுமே ஒரு கோர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி தான். இது மட்டும் இல்லை. பட்ஜெட் அறிவிக்கிறீங்க, நிர்மலா சீதாராமன் கையெழுத்து போட்டு உடனே அறிவிச்சிருவாங்களா? இல்லை நித்தி ஆயோக்லாம் நடத்துறீங்க, எதுக்கு நடத்துறீங்க? எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் தான். அப்புறம் ஏன் தமிழ்நாடு புறக்கணிச்சிங்க? 37,000 கோடி கேட்டால் 276 கோடி கொடுத்து வச்சிருக்கீங்களே, என்னங்க காது குத்துறீங்க? அப்போ சரி, இந்த இப்படி விட்டுருவோம் அப்போ இன்னும் நான் சொல்லிட்டு போவேன். வெள்ள நிவாரண நிதி நம்ம இங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்மை விட குறைவாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பீகாருக்கு 15,000 கோடி ஸ்பெஷல் பேக்கேஜ் ஏன் கொடுத்தீங்க? ஏன் அதில் வந்து எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் இல்லையா? அவங்க குரல் கொடுக்கலையா? எங்களுக்கு வேணும்னு கேட்கலையா? அப்போ அந்த மாதிரி குரல் கொடுத்தா, வேணும்னு கேட்டால் அந்த குரலுக்கு மரியாதை கொடுத்தீங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜேபின்னு பார்க்காதீங்க, இதில் மிஷினரி இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. இதில் கவர்மெண்ட் மிஷினரி இருக்குது, எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. அருமையான விளக்கம். அப்புறம் ஏன் மோடி ஆட்சியின் கீழ் வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப் அடிச்சிச்சின்னு அதை மோடி கொண்டாடுறாரு? அதை விட்டுருங்க. மோடியுடைய வார்த்தையில ஒன்று சொன்னார். சந்திராயன் முதல்ல ஏவப்பட்ட போது, அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது மோடி வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சோடு இதை ஒப்பிட்டு நான் இப்போ என்ன நிலைமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறார் மோடி. அவர் நல்லா பேசுவார். ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனாங்களாம். அப்போ வந்து ஒரு வெயிட்டர் வந்தாராம். அவர்கிட்ட ஏதோ தோசைன்னு வச்சுக்கிங்களேன், அவர் ஏதோ வேறு ஏதோ சாப்பாடு சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு, வா சாப்பாடு சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸுங்க. வெயிட்டர் சொன்னானா, ரொம்ப தேங்க்ஸுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தான் வந்து ரெடி பண்ணது, ரொம்ப சந்தோஷப்பா, நீ ரொம்ப அழகாக சமைக்கிறியப்பா அப்படின்னு வெயிட்டரை பார்த்து சொன்னாங்களாம். உடனே வெயிட்டர் வந்து அந்த எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டானா. உடனே மக்கள் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஏன் இந்த கிரெடிட் யாருக்கு போகணும்? நியாயமா சமைக்கிற சமயக்காரர் தானே போகணும், வெயிட்டருக்கு இதில் சம்மந்தம் இல்லை. வெயிட்டர் அதை கொண்டு வந்து கொடுத்தவன் தானே. இப்படித்தான் ராக்கெட்டை விண்வெளியில் ஏவி விட்டு காங்கிரஸ் பெருமை கொண்டாடுகிறதுன்னு பேசினார் ஒரு காலத்தில். இப்போ சந்திராயன் போய் அந்த இது போய் சேர்ந்துச்சோ இல்லையோ,
எல்லா டிவிலையும் இவர் மூஞ்ச காட்டுறானுங்க, கொடி ஆசிட்டு இருக்காரு. யோ உனக்கு அதுக்கு ஏன் சம்பந்தம்? அதுல கொஞ்சம் மூளையாவது நீ பயன்படுத்தியிருப்பியா? இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ராக்கெட்டுக்காக ஒர்க் பண்ண சயின்டிஸ்டுகள் யாரோ, அதுக்காக போராடின அறிவை கொடுத்த இதுகள்லாம் யாரோ, அது தப்பா போயிருந்தா கவலைப்படாத அப்படின்னு இப்படி தட்டி கொடுக்க வேண்டிய ஆள் யாரோ. இப்ப அது தப்பா போச்சுல ஒரு வாட்டி, அப்ப வந்து அதே சயின்டிஸ்ட் கட்டி பிடிச்சி நரேந்திர மோடி தட்டி கொடுத்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா நல்லது நடந்துச்சுன்னா கிரெடிட் யார் எடுக்கிறா? நரேந்திர மோடி தான் எடுக்கிறாரு. அப்ப கெட்டது நடந்தா நீங்க தான் கிரெடிட் எடுக்கணும். எல்லாமே நாட்டில் டிஸ்கஷன் வச்சு டீம் ஒர்க் பண்ணி அதுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரும் டிஸ்கஷனுக்கு பிறகுதான் இது மட்டுமல்ல எல்லாமே நடக்கிறது. அப்ப அதில் மட்டும் ஏதாவது ஒன்று நல்லதாக நடந்து, எதுவும் நல்லது நடக்கல மோடி ஆட்சியில, இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், ஒரு வாதத்துக்கு சொல்றேன், ஏதாவது ஒன்று நல்லதாக நடந்து விட்டால் அதற்கு காரணம் சரி. ஒன்னே கேட்கிறேன், மோடி ஆட்சியில் 5வது இடத்துக்கு பொருளாதாரத்துல வந்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதை சொல்லாதீங்க. இல்ல எதுவுமே நல்லது நடக்கலன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க இந்த முத்ரா கடன் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி பேர் 50 கோடி அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு முத்ரா கடன் தொடர்பாக இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 5.6 கோடி அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் 20 லட்சம் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இது சாத்தியமா இல்லையான்னு இன்னொரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த பயனாளர்கள்லாம் ஓட்டு போட தான் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு கோயம்புத்தூர்ல மட்டுமே. நீங்க உங்களுடைய திட்டத்துல பயனடைஞ்சவங்க தானே, அதை சொல்லி அண்ணாமலை ஓட்டு கேட்டிருக்கலாமே. ஏன் அண்ணாமலை இதை பத்திலாம் பேசவே இல்லை? ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லணுமா? லாங் டர்ம் அவங்கலாம் எப்படிப்பட்ட பச்சை பொய்யர்கள் என்று சொன்னால், we have simplified the approach towards taxation அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. வரி விதிப்பு, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், அதில் வந்து ஒரு சொத்தை நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து 24 வரைக்கும் முன்னால் வச்சு விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் சொத்து விற்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே வாங்கினதுக்கும் இப்போ விற்கிறதுக்கும் மத்தியில் என்ன கேப் இருக்கும்? 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா, அந்த 4 கோடி ரூபாய்க்கு என்ன டேக்ஸ் அப்படிங்கிறது தான் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இதை 20% இருந்த இதை நாங்கள் 12.5% கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க நிர்மலா சீதாராமன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை? லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு நாங்கள் டேக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கடந்த ஆட்சியில் 20% இருந்துச்சு, இப்போ நாங்கள் அதை 12.5% மாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குறைச்சிருக்காங்க. நல்லது தானே. ஆனால் இதை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. வித் இண்டெக்ஸேஷன், வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 20% இதற்கு முன்னால் இருந்த டேக்ஸ் என்பது வித் இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷன் அப்படின்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வாங்கும்போது விலைவாசி இருக்கும்ல, நீங்கள் விற்கும் போது ஒரு விலைவாசி இருக்கும்ல, சிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஐஐ அதையும் இதையும் போட்டு கழிச்சு அத்தோட அந்த கேப் இருக்குல்ல, லாப கேப்பு 1 கோடி, இப்போ 6 கோடினா அந்த 5 கோடி இருக்குல்ல, அந்த 5 கோடியை கழிச்சு அதுல ஒரு அமௌண்ட் வரும், அதுல இருந்து 20%. ஆனா இப்ப மொத்த லாபம் இருக்குல்ல, 1 கோடிக்கு வாங்கி 6 கோடிக்கு வித்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் மொத்தமா இருக்குல்ல, அந்த 5 கோடியில 12% எவ்வளோ? அப்ப கணக்கு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது. சரி, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கொரோனாவில் இதே அம்மையார் வந்து நம்மளுக்கு பெரிய ரிலீஃப்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு 6 மாதம் மொரட்டோரியம்னு. அதில் நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு சாமானியனா நீங்களும் ஏதாவது ஒரு இஎம்ஐ ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்பீங்க அந்த டைமில். அது உங்களுக்கு சரி முறையான வகையில் கிடச்சிதா? அதுக்கு இன்னும் நீங்கள் வந்து கூட சேர்த்து அதில் இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருந்தீங்களா? அதை விட்டுருங்க. அந்த டைமில் ஒரு அறிவிப்பு பண்ணாங்க, எத்தனையோ 1000 கோடி வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி ஒதுக்கி இருக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா? சார் சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு? இல்லை சார், ஊசிலாம் இலவசமாக போட்டாங்களே. அது இதில் வராது சார். எத்தனையோ 1000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு எதுவும் கிடைச்சதா? ஊசி வந்து உலக நாடுகள் எல்லாமே ஊசியை வந்து ஃப்ரீயாக தான் போட்டாங்க, எக்ஸப்ட் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போடுறத தவிர. நான் கேட்குறது, சரி நிதியை ஒதுக்குனதில் ஒரு பாதி நிதியை வந்து ஊசி கூட்டுருவோம், மிச்ச பாதி நிதியில் உங்களுக்கு எதாவது கிடைச்சதா? இவங்க சொல்ற மாதிரி முத்ரா திட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கிற மட்டுமே, இதெல்லாம் வெறும் பாண்டியராஜன் சார் கதையில வர இல்ல. அது ஒரு நிதியமைச்சர் அப்படி தவறான புள்ளிவிவரத்தை சொல்ல முடியும். நான் தான் சொல்றேனே, ஏதோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுடைய உதாரணம் சொல்றேன், சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இதை வந்து வெக்கமே இல்லாம we have simplified the approach towards taxation சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களே, வெக்கமே இல்லாம. தவறான தகவல் தான் கொடுக்குறாங்க. அதை தப்பா தகவல் தரீங்கன்னு கேட்டாதான் பிரச்சனை ஆகுது. பண்ணுக்கு தனியா டாக்ஸ் இல்ல, கிரீமுக்கு தனியா இல்ல, பண்ணுக்குள்ள கிரீமை வச்சுட்டா டாக்ஸ் ஆயிருதுன்னு கேட்டாதான் கோபம் வருது அவங்களுக்கு. அவங்க கோவப்படவே இல்லையே, சிரிச்சாங்களே. அதனாலதான் அவங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க.
ம். சிரிப்பு தான் சார் கோவம் உங்களுது. சரி உங்கள்கிட்ட சிரிப்பா கேட்குறோம். அட சார் நீங்க சிரிக்கவும் வேணாம், கோவப்பட வேணாம். உங்கள்கிட்ட பதில்ல கேட்டோம். பதில் எங்க? சரி இதே தானே ஒரு குஜராத்தா அல்லது இது டெல்லி நினைக்கிறேன். அந்த ஷேர் மார்க்கெட்ல உள்ள புரோக்கர்ஸ்லாம் ஒரு மீட்டிங்ல கேட்டாங்கல்ல. ஸ்லீப்பிங் பார்ட்னரா ஒரு புரோக்கரா நாங்க இருக்கிறோம். ஆக்டிவ் புரோக்கரா நாங்க சம்பாதிக்கிறத விட ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கிற நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. கோவப்படல உங்க வாதப்படியே ஒன்றிய அமைச்சர் என்றால் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? நான் ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கேன், நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. என்ன அருமையான பதில் இல்லை இது. ஏங்க வெங்காயம் விலை ஏறி போயிடுச்சு, நான் வெங்காயம் தின்றது இல்லை, பதில் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. இல்ல இப்ப இந்த ஒரு திரு சீனிவாசன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துல அவர்தான் நிதியமைச்சரை நான் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஃபோன் பண்ணி அவங்கள மீட் பண்ணி அவர் தான் கேட்டாரே தவிர அவர் யாரும் கட்டாயப்படுத்தல. சரி உங்க வாதப்படியே வரேன். ஜாலியா பேசினாரு, எல்லாரும் சிரிச்சாங்க, ஊர் உலகமே அவர் அப்ரிஷியேட் பண்ணுச்சு. வீட்டுக்கு போயிட்டாரு. இடையில என்ன நடந்துச்சு? ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார். யார் தொடர்பு கொண்டிருப்பா? இல்லை அவருக்கா ஞானோதயம் வந்துருச்சா? உங்க வாதத்துக்கே வரேன். நம்ம ஏதாவது லாஜிக்கல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோமே. ஒரு சர்ச்சையை தவிர்க்கணும்னு நினைச்சிருக்கலாம். சர்ச்சையாவல எல்லாம் பாராட்ட தானே செஞ்சாங்க. நீங்க ஒரு நடுநிலைவாதியா ஓபன் பண்ணி மீடியாவை பாருங்க, சோசியல் மீடியாவை. எல்லா இடத்துலயும் அவருக்கு பாராட்டு. எளிமையானவர்களும் புரியக்கூடிய வகையில ஒரு அழகான அவர் ஒரு இடத்துல கூட கேலி கிண்டலா வேணா அந்த ஜிலேபிங்கிற வார்த்தை சாப்பிட வருவாங்கன்னு சொன்னதை வந்து ஒரு ஹியூமர். அது அவ்வளவுதான். அது அவங்களை சிறுமைப்படுத்தக்கூடிய வார்த்தைலாம் அறவே கிடையாது. அது ஒரு ஹியூமர், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவர் வந்து அந்த இடத்துல பேசிட்டு போனாரு, வீட்டுக்கு போய் மறுநாள் வந்து இங்க மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கிடையில் என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் மிரட்டினாதானங்க மன்னிப்பு கேட்பான் ஒருத்தன். சும்மா பைத்தியக்காரனாவன் எந்திரிச்சு போய் மறுநாள் மன்னிப்பு கேட்கறதுக்கு? இல்ல ஏற்கனவே செஞ்சது தவறு, இது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், இது மிகப்பெரிய தவறாக இருக்குது, ஐயோயோ அப்படின்னு உணர்ந்தான் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பேச்சமா இருந்த பேச்சு தெரியலையே நமக்கே. அது எந்த தப்பும் தெரியலையே. நீங்கள் ஃபோன் பண்ணாலோ மிரட்டினாலோ ஒழிய அப்படி எந்திரிச்சு வர வேண்டிய அவசியமே இல்லையா அவருக்கு? அது ரொம்ப தெளிவா இருக்குது உள்ளங்கை நெல்லிக்கனியா. அதாவது இவங்களுடைய அரகன்ஸ். இப்போ நேற்று கூட என்ன பண்ணாங்க, முந்தா நேற்று கூட அமைச்சர் மணிப்பூர் பற்றி பேசினா தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாங்க. மணிப்பூரை பற்றி பேசினா என்ன ஒரு பதில் சொல்கிறாங்க? மணிப்பூரை பற்றி பதில் சொல்கிறேன், முதல்ல தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன்றாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கான நிதியமைச்சர் இல்லையே, நீங்கள் ஒன்றியத்துடைய பிரதிநிதி இல்லை. வானதி சீனிவாசன் பேசிட்டு போட்டோம் தமிழ்நாட்டை பற்றி. நீங்கள் ஒன்றியத்துடைய பிரதிநிதி. மணிப்பூரை பற்றி உங்களுடைய பதில் என்ன? இது எப்படி இருக்குன்னா, ராகுல் காந்தி சீக்கியர்களுடைய சிறுபான்மை மத அடையாளங்களை பின்பற்ற முடியாத சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது, சீக்கியர்களை பற்றி பேசுறதுக்கு ராகுல் காந்தி தகுதி இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி இவங்க கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சீக்கியர்களை பேச ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னே வச்சுக்கோ, லெட்ஸ் லீவ் இட். இப்போ சொல்லுங்க, அவர் சொன்ன வாதம் உண்மையா பொய்யா? கொஸ்டின் வந்து அன்ஆன்சர்டா தானே இருக்குது. உங்கள் முன்னர் வைக்கப்பட்ட கேள்வி என்ன? நீங்கள் ஒரு ஒன்றிய அமைச்சர், நீங்க வரும்போது உங்கள்கிட்ட தமிழ்ல நாங்கள் கேட்டுக்க முடியும். மோடி என்ன நினைக்கிறாருங்கிறத தமிழ்ல சொல்ல முடியாது. அதை எங்களுக்கு சிம்பிளிஃபைடா அதை இவங்களே சொல்ற மாதிரி அவங்க தமிழ்ல பதில் தந்துடுறாங்க. அதனாலதான் வந்து அவங்க தமிழுக்கு இங்க ஃபேன்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி அவங்க வாயை திறந்து தமிழ்ல பேச ஜாதியை கொண்டு வராங்க. ஆமா. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு நியூஸ் விவாதத்துல கலந்துட்டும் போது அருமை நண்பர் ஒருவர் திமுகவிலிருந்து கேட்டார், இத்தனை கோடி 16% 20% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இல்லாத ஒரு தகுதி ஒரு முஸ்லீம் கூட அமைச்சரா இல்லையே பிஜேபியில அப்படின்னு கேட்டு, தொடர்ந்து இத்தனை முறை வந்து நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டராக நியமிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னும் போது, அதில் கலந்து கொள்பவரும் பிராமணர் தான். அந்த இதில் கலந்துக்கிட்ட வரும் விவாதத்தில் அவர் சொல்றாரு, அதான் உங்களுடைய தகுதி. என்ன தகுதி? நீங்க எல்லா நிதி விஷயங்களையும் வந்து கரெக்டாக கையாண்டீங்களா? when inflation plays havoc in the day to day life of ordinary Indian, சி ஓட்டர் வந்து இந்தியா டுடே பத்திரிகையில் எழுதுனது. இன்ஃப்ளேஷன் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, பணவீக்கம் பார்த்து தான் இருக்கோம். 2019 வரைக்கும் கூட ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்தை 12 லட்ச ரூபா இருந்தா சமாளிச்சிடலாம். இல்ல அது ஒரு கட்சி எடுக்கிற முடிவு சார். அவங்க கட்சியில அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. தகுதி எல்முருகனுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, கொடுக்காம இல்லையே. எந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்க? எல்முருகனுக்கும் இவங்களுக்கும் மாத்தி மாத்தி வித்தியாசப்படுது இல்ல. இல்ல அவங்க கட்சியில யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியுமா? இதுல ஏதாவது ஒரு பதிலுக்கு வாங்க. எல்முருகனுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா சமூக நீதி அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த விவாதத்துக்கு வர்றேன்னு நீங்க வரீங்கன்னு அர்த்தம். அவங்க கட்சியில யாருக்கு வேணும் முடிவு எடுத்துக்குவாங்கன்னு சொன்னா நான் அதை விட்டுறேன், அது அவங்க விருப்பம், அவங்க அரகண்டா தான் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். ரெண்டுல எது உங்க பாயிண்ட்? நீங்க சோசியல் ஜஸ்டிஸ்ல தான் இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப அவங்க ஏன்
இது வந்து ரொம்ப பிரைமரி கொஸ்டின். ஏன் அவங்க அமைச்சரா தொடர்றாங்கன்றது அது இல்ல விஷயம். இவர் தொடர்ந்து இப்படியே அரகண்டா ரிப்ளை பண்றதுக்கு காரணம் அதுதான் சொல்ல வர்றோம். இல்ல அவங்களே கூட இப்ப ஊர்கா மாமின்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு சொல்லாடலே வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கே அது பெருமையா படுது. இல்ல மத்தவங்க சொன்னது தானே அவங்க வந்து இல்ல அது சரின்னு யாரும் சரி காணுவாங்க. நம்ம பொது தளத்துல இப்படி பேசுவோமா? விமர்சிக்கும் போது இப்ப இவங்க எல்லாம் அப்ப பப்புன்னு சொல்லலையா ராகுல் காந்தியா? என்ன பெரிய இது? ஏன் பாலக் புத்தின்னு ஒரு பிரதமரே வந்து பார்லிமெண்ட்ல தலைவர் ராகுல் காந்தியை பத்தி சொல்லலையா? பாலக் புத்தினா என்ன? சிறுபிள்ளை புத்திக்காரன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய கேடுகட்ட பேச்சு அது. ஒரு பிரதமர் பேசலாமா அத? என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னுலாம் வந்து பிஜேபி பாடம் நடக்கிறது தகுதி இருக்குதா? தொடர்ந்து யுஎஸ்ஏ, கனடா, சவுத் கொரியா வரைக்கும் போய் பதா नहीं पिछले दिन में क्या पाप किया हमने इस देश में पैदा हुआ அப்படின்னாரு நரேந்திர மோடி. தெரியல முன்னாடி ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணன்னு தெரியல இந்த நாட்டில் வந்து பிறந்தோம்னு நினைச்சாங்களாம் இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால. இப்படி எல்லாம் கேவலமாக நாட்டை விட்டு கொடுத்து தன்னை விட்டு கொடுத்து தன்னை எதிர்ப்பவர்களை கேவலமாக பேசக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஊர்காமாமிங்கிறதுலாம் ஒரு சாதாரண வார்த்தை. பட் இருந்தும் அதை பயன்படுத்துவது ஏற்புடையதல்ல என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.